ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்துல இருக்கக்கூடிய இயல் 3ல உள்ள ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நானிலம் படைத்தவன் பாடலின் ஆசிரியர் யார்? விடை முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடலின் ஆசிரியர் முடியரசன். மல்லெடுத்த என்பதன் பொருள் என்ன? விடை வலிமை பெற்ற. மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற. சமர் என்பதன் பொருள் என்ன? விடை போர். சமர் என்பதன் பொருள் போர். நல்கும் என்பதன் பொருள் என்ன? விடை தரும். நல்கும் என்பதன் பொருள் தரும். கழனி என்பதன் பொருள் என்ன? விடை வயல். கழனி என்பதன் பொருள் வயல். மரம் என்பதன் பொருள் என்ன? விடை வீரம். மரம் என்பதன் பொருள் வீரம். எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? விடை பெருமகிழ்ச்சி. எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி. களம் என்பதன் பொருள் என்ன? விடை கப்பல். களம் என்பதன் பொருள் கப்பல். ஆழி என்பதன் பொருள் என்ன? விடை கடல். ஆழி என்பதன் பொருள் கடல். முடியரசனின் இயற்பெயர் என்ன? விடை துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் எவை? விடை பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? விடை முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புதியதொரு விதி செய்வோம். நானிலம் படைத்தவன் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாரதியார். வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? வீரம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்பதனை பிரித்து எழுதுக. விடை கல் கூட்டல் எடுத்து. கல்லெடுத்து என்பதனை பிரித்து எழுதுக. கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்பதனை பிரித்து எழுதுக. விடை 4 கூட்டல் நிலம். நானிலம் என்பதனை பிரித்து எழுதுக. 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுதுக. விடை நாடென்ற. நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுதுக. நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுதுக. விடை களமேரி. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுதுக. களமேரி. கதிர்ச்சுடர் என்பதன் பொருள் என்ன? விடை கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர் என்பதன் பொருள் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்பதன் பொருள் என்ன? விடை மின்னல் கோடு. மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கோடு. அரிச்சுவடி என்பதன் பொருள் என்ன? விடை அகரவரிசை எழுத்துகள். அரிச்சுவடி என்பதன் பொருள் அகரவரிசை எழுத்துகள். நெய்தல் திணைக்குரிய நிலம் எது? விடை கடலும் கடல் சார்ந்த நிலமும். நெய்தல் திணைக்குரிய நிலம் எது? கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணைக்குரிய மக்கள் யார்? விடை பரதவர் பரத்தியர். நெய்தல் திணைக்குரிய மக்கள் பரதவர் பரத்தியர். நெய்தல் திணைக்குரிய தொழில் எது? விடை மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணைக்குரிய பூ எது? விடை தாழம்பூ. நெய்தல் திணைக்குரிய பூ தாழம்பூ. நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் என்ன? விடை வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் யார்? விடை சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கதிர்ச்சுடர் என்பதனை பிரித்து எழுதுக. விடை கதிர்கூட்டல் சுடர். கதிர்ச்சுடர் என்பதனை பிரித்து எழுதுக. கதிர்கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்பதனை பிரித்து எழுதுக. விடை மூச்சு கூட்டல் அடக்கி. மூச்சடக்கி என்பதனை பிரித்து எழுதுக. மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுதுக. விடை பெருவானம். பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுதுக. பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுதுக. விடை அடிக்கும் அலை. அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுதுக. அடிக்கும் அலை. விடிவெள்ளி என்பதற்கு பொருத்தமானது எது? விடை விளக்கு. விடிவெள்ளி என்பதற்கு பொருத்தமானது விளக்கு. மணல் என்பதற்கு பொருத்தமானது எது? விடை பஞ்சுமெத்தை. மணல் என்பதற்கு பொருத்தமானது பஞ்சுமெத்தை. புயல் என்பதற்கு பொருத்தமானது எது? விடை ஊஞ்சல். புயல் என்பதற்கு பொருத்தமானது ஊஞ்சல். பனிமூட்டம் என்பதற்கு பொருத்தமானது எது? விடை போர்வை. பனிமூட்டம் என்பதற்கு பொருத்தமானது போர்வை.
நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது. விடை பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு கொண்டு செல்லும் வணிக குழு. விடை வணிகச் சாத்து. வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு கொண்டு செல்லும் வணிக குழு வணிகச் சாத்து. துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன? விடை பட்டினம் மற்றும் பாக்கம். துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன? பட்டினம் மற்றும் பாக்கம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரையோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. பொன்னொடு வந்து கரையோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுக நகரம் எது? விடை பூம்புகார். தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுக நகரம் பூம்புகார். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? விடை தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? விடை கண்ணாடி, கற்பூரம், பட்டு. சீனத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. குதிரைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டன? விடை அரேபியா. குதிரைகள் அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டன. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் எது? விடை பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுதுக. விடை வணிகச் சாத்து. வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுதுக. வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுதுக. விடை பண்டமாற்று. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுதுக. பண்டமாற்று. மின்னணு என்பதனை பிரித்து எழுதுக. விடை மின் கூட்டல் அணு. மின்னணு என்பதனை பிரித்து எழுதுக. மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்பதனை பிரித்து எழுதுக. விடை விரிவு கூட்டல் அடைந்த. விரிவடைந்த என்பதனை பிரித்து எழுதுக. விரிவு கூட்டல் அடைந்த. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் எவை? விடை சுட்டி எழுத்துகள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டி எழுத்துகள். சுட்டு எழுத்துகள் மொத்தம் எத்தனை? விடை 3. சுட்டு எழுத்துகள் மொத்தம் 3. சுட்டு எழுத்துகள் எவை? விடை ஆ இ உ. சுட்டு எழுத்துகள் ஆ இ உ. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எது? விடை அகச்சுட்டு. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது எது? விடை புறச்சுட்டு. சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? விடை ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. சேமை சுட்டுக்குரிய எழுத்து எது? விடை ஆ. சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அருகிலும் தொலைவிலும் உள்ளவற்றிற்கு இடையில் இருப்பதை சுட்டும் எழுத்து எது? விடை உ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டும் எழுத்து உ. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 5. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. வினா எழுத்துக்கள் எவை? விடை ஏ, யா, ஆ, ஓ, ஏ. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? விடை ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? விடை ஆ, ஓ. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? விடை ஏ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது எது? விடை அகவினா. சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா. சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது எது?
விடை புறவினா. சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது புறவினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.